எல்லாருக்கும் வணக்கம். நல்லா இருக்கீங்களா எல்லாரும்? ஸோ ஃபிலிம் அப்ரிசியேஷன் ஃபோரம் இன் அசோசியேஷன் வித் கலை கலாச்சாரம் வாரம் நம்ம உலக சினிமா திரையிடல் நிறைய உலக சினிமாக்கள் பார்த்து வந்துருக்கோம். அதோட ஃபிலிம் அப்ரிசியேஷன் அண்ட் ஒரு இன்ட்ராக்ஷன் பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம். அந்த வரிசையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற திரைப்படம் 2004 ரிலீஸ் ஆன ஆக்சுவலி ஸ்டீவன் ஸ்பீல்பர்க் டைரக்ட் பண்ண டாம் ஹேங்க்ஸ் ஸ்டாண்டிங் டு சி இவங்க நடித்த த டெர்மினல் அப்படிங்கிற இந்த படத்தை தான் பார்க்கணும். ஓகேவா? ஸோ பேசிக்லி இங்கே எல்லாருமே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்டீவன் ஸ்பீல்பர்க் வந்துட்டு இஸ் கன்சிடர்ட் டு பி ஒன் ஆஃப் த மோஸ்ட் பாப்புலர் டைரக்டர்ஸ் இன் ஹாலிவுட் சினிமா. ஆக்சுவலி அவர் நிறைய ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்காரு, வெரைட்டி ஆஃப் ஃபிலிம்ஸ். அது ஒரு டுவெல் மாதிரி ஒரு ஃபிலிமாகட்டும், அவரோட இன்ட்ரடக்ஷன் மூவியாகட்டும், இல்லைன்னா வந்துட்டு ஷிண்டர்ஸ் லிஸ்ட் பண்ணி ஒரு ரொம்ப எபிக்கலான ஒரு ஹிஸ்டாரிக்கல் மூவியாகட்டும், அதுமாதிரி கேட்ச் மீ இஃப் யூ கேன் மாதிரியான ஒரு படமும் எடுத்திருப்பாரு. பிரிட்ஜ் ஆஃப் ஸ்பைஸ், அதே மாதிரி வந்துட்டு என்ன சொல்லுவாங்க, த போஸ்ட் மாதிரியான ஃபிலிம்ஸும் அவர் வந்துட்டு டைரக்ட் பண்ணியிருக்காரு. வார் ஹோர்ஸ் மாதிரி ஃபிலிம்ஸ், ஜுராசிக் பார்க் மாதிரியான ஃபிலிம்ஸும் அவர் டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஓகே, ஸ்பீல்பர்க் அப்படின்னு சொல்லும்போதே அவரோட ஃபிலிம்ஸில் ஏதாவது ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். அவர் படங்களில் அவர் வந்து அந்த ஒரு கண்டென்ட் இருக்கு இல்லையா, ரைட்டிங், அந்த ரைட்டிங் ஒட்டி அதில் ஏதாவது ஒரு லைஃப் இருக்கும், ஏதாவது ஒரு கான்டெக்ஸ்டோட அவர் ஒரு படம் பண்ணுவார். அதுவும் அவர் ஃப்ரீக்வெண்ட் கொலாபரேஷனில் இருந்த ஒரு மெயின் ஆக்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து டாம் ஹேங்க்ஸ். ஓகே, நிறைய பேர் இந்த படம் கேள்விப்பட்டிருப்பீங்க. சேவிங் பிரைவேட் ரயன் ஒரு படம் எவ்வளோ பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க? சேவிங் பிரைவேட் ரயன், கேட்ச் மீ இஃப் யூ கேன், பிரிட்ஜ் ஆஃப் ஸ்பைஸ், இந்த மாதிரி எல்லா முக்கியமான படங்கள், த போஸ்ட், இந்த மாதிரி எல்லா முக்கியமான படத்துலையும் டாம் ஹேங்க்ஸ் வந்துட்டு உள்ள வருவார். ஸோ அது அந்த வரிசையில் அந்த லிஸ்ட்டில் ரொம்ப முக்கியமான படம் வந்து இந்த படம் த டெர்மினல். வாட் இஸ் ஸோ ஸ்பெஷல் அபவுட் திஸ் மூவி அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஒரு வேற ஒரு கண்ட்ரியிலேருந்து ஒரு ரெசிடென்ட் ஆஃப் சம் அதர் கண்ட்ரி ஆக்சுவலி. ஓகே, அந்த கண்ட்ரியில் இருக்கிற ஒருத்தர் ஹி வில் கம் டு அமெரிக்கா. ஓகே, இப்போ நீங்கள் ஒரு கண்ட்ரியை விட்டு ஒரு கண்ட்ரி போகிறீங்களா, ஸோ உங்களோட பாஸ்போர்ட் வந்துட்டு they will check கரெக்டாக. ஸோ பாஸ்போர்ட்டில் you are a resident of this particular country அப்படிங்கிற மாதிரி ஒரு பேர் இருக்கும் இல்லையா. ஸோ you are going from India, you are an Indian அப்படின்னு. அன்ஃபார்ச்சுனேட்லி அவர் போகிற அந்த பீரியடில், அவர் அந்த மைக்ரேட் ஆகிற அந்த பீரியடில் என்ன ஆகிடும்னா, அவரோட கண்ட்ரியில் ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ராப்ளம் ஏற்பட்டிருக்கும். அவரோட கண்ட்ரியில் இருக்கிற எல்லா ரெசிடென்ட்ஸோடும் சிட்டிசன்ஷிப் வந்து கேன்சல் ஆகும். The country is being procreated by some other power actually. போக முடியாது. ஸோ இப்போ என்ன ப்ராப்ளம்னா, அவர் அந்த கண்ட்ரிக்கான ஆளே கிடையாது. ஐ மீன் அந்த சிட்டிசன்ஷிப்பே கேன்சல் ஆயிருக்கு. அப்போ சிட்டிசன்ஷிப் கேன்சல் ஆயிடுச்சுன்னா நீங்கள் வந்துட்டு அந்த ஊருக்குள்ள, பட் நான் நியூயார்க் போயிருக்கேன்னா நியூயார்க்குள்ள போயிட்டு சுத்த முடியாது, எங்கேயுமே வெளியே போக முடியாது. ஸோ அது கிளியர் ஆகிற வரைக்கும் அந்த ஏர்போர்ட்குள்ளே இருக்கும். ஸோ இப்போ எவ்வளோ பெரிய வில்லங்க பாருங்க. எப்போ அந்த பிரச்சனை, நாட்டோட பிரச்சனை தீரும் தெரியாது, எப்போ இவரால் வெளியில வர முடியும் தெரியாது. ஆனால் அது வரைக்கும் அவர் என்ன பிளான் பண்ணுறாருன்னா, அந்த ஏர்போர்ட்குள்ளே இருந்து அந்த ப்ராப்ளம் சரியாகிறதுக்கு ஹேண்டில் பண்ணா சொல்லிட்டு ஒரு தைரியத்தோட அவர் இறங்கி ஃபேஸ் பண்ண ஆரம்பிக்கிறார். இப்போ அந்த ஏர்போர்ட் அத்தாரிட்டியில் இருக்கிற கமிஷனர் பரல, மெயின் ஆஃபீஸர் பரல, அவருக்கு கொஞ்சம் இது பிடிக்காம போயிடுது. இஸ் எக்ஸ்பெக்டிங் இவனை எப்படியாவது கிராஸ் பண்ண வச்சு இந்த சிட்டிக்குள்ள உள்ள போட்டு அவனை அரெஸ்ட் பண்ணி அவனை எப்படியாவது உள்ள தூக்கி போட்டுக்கணும், ஏன்னா தேவையில்லாத காம்ப்ளிகேஷன் வரும்னு சொல்லிட்டு அவரும் வந்துட்டு நிறைய இஷ்யூஸ் பண்ண பார்க்குறாரு. அதுலேருந்து இவர் எப்படி தப்பிக்கிறாரு, இவர் அந்த ஏர்போர்ட்குள்ள இருக்கிற காலகட்டத்தில் அங்கே இருக்கிற பீப்புள் இருக்காங்க வேலை செய்யறாங்க ஏர்போர்ட்ல, அவங்களோட எப்படி ஃப்ரெண்ட்ஸ் ஆகிறாரு, அண்ட் அதுலேருந்து அவர் லைஃப் எப்படி சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிறத அந்த டெர்மினல் படத்தோட கதை ஆக்சுவலி. ஸோ இந்த படத்தில் இருக்கிற இன்னொரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, குமார் பலானா அப்படின்னு ஒரு ஆக்டர், ஒரு இந்தியன் ஆக்டர் இதில் நடிச்சிருப்பாரு. ஸோ குப்தா அப்படிங்கிற கேரக்டர் வந்து நடிச்சிருப்பாரு. அதுவும் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அந்த கேரக்டரைசேஷன் பண்ணியிருப்பாரு. ஸோ இந்த படத்தோட ஸ்ட்ராங் பாயிண்ட்ஸ் என்னென்ன ப்ளஸ்ஸாக இருந்துச்சு, இதெல்லாம் இந்த படம் முடிச்சுட்டு நம்ம என்ஜாய் பண்ணலாம். ஸோ ஹோப் யூ வில் என்ஜாய் திஸ் மூவி. இட்ஸ் அ கிரேட் மூவி. என்ஜாய். ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக இன்னைக்கு டாம் ஹேங்க்ஸ் நடித்த ஸ்டீவன் ஸ்பீல்பர்க் டைரக்ட் பண்ண த டெர்மினல் அப்படிங்கிற படத்தை இப்போ நம்ம பார்த்தோம். கரெக்டாக நம்ம எப்படி இருந்துச்சு படம்? சூப்பராக இருந்தா ஆக்சுவலி ஐ கேன் சீ தட் வே. இப்போ பேர் உட்கார்ந்துருக்கோம்னா நம்ம இன்ட்ராக்ஷனுக்கு அது ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி அந்த படத்துலேருந்தே தெரியுது எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான மூவி அப்படின்னு.
ஸோ இந்த படத்தை பற்றி எவ்ரி ஃபிலிம் டிஸ்கஷன் எவ்ரி வீக் நம்ம இந்த இது போடும்போது நான் ஒரு விஷயத்த சொல்லுவேன். ஓகே, அதாவது ஒரு லாங்குவேஜ் அப்படிங்கிற விஷயத்தை தாண்டி சினிமா எக்ஸிஸ்ட். சினிமாவே ஒரு லாங்குவேஜ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் ஒன்று. ஓகே, அதாவது இப்போ இந்த படத்தை வந்துட்டு நிறைய பேருக்கு எக்ஸாக்டாக 100% படம் வந்து புரிஞ்சிருக்காரு ஆக்சுவலி. அது நோ ப்ராப்ளம். சில பேருக்கு ஆங்கிலத்தை ஃபாலோ பண்ணும்போது அந்த இங்கிலீஷ் சப்டைட்டில்ஸ் ஃபாலோ பண்ணும்போது கொஞ்சம் டைம் எடுக்கலாம், whatever it can be. பட் எண்ட் ஆஃப் த டே டுவர்ட்ஸ் தி எண்ட் ஆஃப் த ஃபிலிம் ஆக்சுவலி அந்த செக்யூரிட்டி ஆஃபீஸர் வந்துட்டு அவனுக்கு அந்த கோட்டு மாட்டி விட்டாங்கல்ல, கோட்டு மாட்டி விடும்போது எல்லாருமே நீங்கள் கிளாஸ் கட்டுறீங்க, எல்லாருமே வந்துட்டு அந்த ஒரு ஜாய் வந்துட்டு காமிச்சிங்க ஆக்சுவலி. ஸோ தட் இஸ் த சக்ஸஸ் ஆஃப் திஸ் ஃபிலிம் நான் நினைக்கிறேன். நாட் ஓன்லி திஸ் ஃபிலிம், ஆல் தி இம்பார்ட்டன்ட் கிளாசிக்ஸ் வி ஆர் ஷோயிங். என்னன்னா அந்த மொழியை தாண்டி அந்த படம் மக்களுக்கு போய் சேருதுன்னா அது உணர்வுகள் தான் காரணம். நம்ம ஒரு கதாபாத்திரத்தை ஃபாலோ பண்ணுவோம், அந்த கதையை ஃபாலோ பண்ணுவோம். நம்ம ரொம்ப நேரம் நம்ம உட்கார வச்சுருக்கு. ஒரு சின்ன லைன் யோசிச்சு பாருங்க, என்ன லைன் இது? ஒரு கண்ட்ரிலேருந்து ஒருத்தன் ரெசிடென்ஷியல் அங்கேருந்து வரான், ட்ராவல் ஆகி வரான். அவன் நியூயார்க் ஏர்போர்ட் போய் ரீச் ஆகிற டைம்ல என்ன ஆகுதுன்னா அவனோட கண்ட்ரி இஸ் இந்த ப்ரெஷர், மிலிட்டரி டிக்டேட்டர்ஷிப்பில் எதுவும் வருது, அங்கே ஒரு ப்ராப்ளம் வருது, சிட்டிசன்ஷிப் வந்து கேன்சல் ஆகுது, அவனோட பாஸ்போர்ட் வந்து கேன்சல் ஆகிடுது. அதனால அவனால் வெளியில் வந்துட்டு நியூயார்க்லேயே போய் செட்டில் ஆக முடியாது, திரும்ப அவனோட ஊருக்கும் போக முடியாது. ஒரு அடைக்கலமே இல்லாமல் எங்கே இருப்பான் ஒரு மனுஷன் அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு பரவாயில்ல, நான் அந்த ஏர்போர்ட்லேயே நான் படுத்துக்கிறேன், அந்த ஏர்போர்ட்லேயே இருந்துக்கிறேன், யாருமே எந்த அஃபிஷியல்ஸுமே அவனுக்கு சப்போர்ட் கொடுக்கல, கரெக்டாக. ஆனாலும் அதை வில் பவரை விடாமல் அவள் அங்கே ஒவ்வொரு விஷயத்த கிடைச்ச வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு அங்கே இருக்கிற அந்த ஏர்போர்ட்டில் இருக்கிற எல்லாரையும் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணிக்கிட்டு டுவர்ட்ஸ் தி எண்ட் அவனுக்கு ஒரு விஷயம் நல்லது நடக்கும்போது அந்த ஏர்போர்ட்டே அவனுக்காக எழுது வந்து நிற்கிது. எல்லாருமே வந்து முன்னாடி வராங்க. ஓகே, எல்லாருமே சப்போர்ட்டிவாக வராங்க. ஸோ அங்கே வந்துட்டு வி அண்டர்ஸ்டாண்ட் ஒரு என்ன சொல்லுவாங்க, இந்த ஒரு சின்ன லைன், ஒருத்தன் வந்துட்டு மொழி தெரியாமல் ஒருத்தன் உள்ள வந்து ஆனால் அவன் எப்படி ஃப்ரெண்ட்ஸ் பண்ணுறான், எப்படி சர்வைவலில் பண்ணுறான், எப்படி எல்லாரோட ஹார்ட்ஸ்குள்ளேயும் எப்படி சொல்லுவாங்க எல்லா ஹார்ட்ஸையும் வந்து கேப்சர் பண்ணுறாங்கிறது தான் இதோட மெயின் ப்ளாட்டு. பியூட்டிஃபுல்லான இதில் அந்த பர்கர் வந்துட்டு ஒவ்வொரு தடவையும் தள்ளும் போது அதை அந்த ட்ராலி வந்து ஒவ்வொரு தடவையும் தள்ளும் போதுன்னா அந்த காயின்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். அது வந்துட்டு ஒரு குழந்தை ஒரு சீன் அந்த மாதிரி ஹியூமர் பயங்கரமாக ஒர்க் அவுட் இருக்கும். ஒரு 2 குழந்தைங்க உட்காந்து விளையாடிட்டு இருக்கோம், அந்த குழந்தைகளை கீழே தள்ளிடுவோம், தள்ளிட்டு அதை எடுத்துகிட்டு போயிட்டு அதை புஷ் பண்ணும்போது அவனை பொறுத்த வரைக்கும் அது ஒரு அதில் காசு வரும். அந்த காசு வச்சுட்டு அவன் எதுவும் சாப்பிட போகிறான், அதை வந்துட்டு என்ஜாய் பண்ண. உங்களுக்கு என்ன ஃபீல் ஆச்சு? நான் அந்த மூவி செகண்ட் டைம் பார்த்தேன். ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது எனக்கு அப்போ நாலேஜ் அளவுக்கு நிறையா திங்ஸ் நோட் பண்ணேன். செகண்ட் டைம் பார்க்கும்போது நிறையா விஷயம் நான் நோட் பண்ணி தான் இருந்தேன். எப்படி ஈச் அண்ட் எவ்ரி கேரக்டருக்கு ஒரு ஸ்டோரி இருக்குது அப்படிங்கிறது. ஆக்சுவலாக அந்த ஸ்டோரி நான் வந்து இப்போ எனக்கு ரீசெண்டாக இந்த ஃபிலிம் எனக்கு இன்னொரு ஞாபகம் வச்சு. ஏன்னா அந்த உண்மையான கதை ஆக்சுவலாக இது ஒரு உண்மையான ஒருத்தரோட லைஃப். அவர் இப்போ தான் இறந்து போனான்னு நினைக்கிறேன். ரீசெண்டாக ஒரு 1 year முன்னாடி தான் அவர் இறந்து போனார். ஃப்ரெண்ட்ஸில் அவர் அது எனக்கு தெரியல சரியா. ஒரு ஃப்ரெஞ்சு ஸ்டோரியை பார்த்து தான் இன்ஸ்பயர் ஆகி தான் அது இதில் போட்டாங்க. எனக்கு சேர்த்தல. நான் ரீசெண்டாக நியூஸில் பார்க்கும்போது தான் நான் பார்த்துட்டு இருக்கும்போது சொன்னேன் இந்த மாதிரி. எங்கள் அம்மா சொல்லிட்டு இருந்தேன், அம்மா அவர் இறந்துட்டான், அந்த ஒரு படம் இருந்துச்சு அவரோட மாதிரி. ஆக்சுவலாக ரியலில் ஒரு 13 வருஷம் மாட்டிட்டு இருக்காரு ஏர்போர்ட்டில். இப்போ நம்ம பார்த்தது வந்து சும்மா மூவிங்கிறதுனால ஒரு நிமிஷத்தில் கம்மியாக இருக்கும். ரியல் லைஃப்பில் ஒரு கண்டிப்பாக அபவுட் 10 years மேலே தான் அவர் மாட்டிருக்காரு ஏர்போர்ட்டில். ஸோ ஆக்சுவலாக அவர் ஒரு மாதிரி ஒரு டிப்ரெசிங் ஸ்டோரி தான் அவரோட ரியல் லைஃப் ஸ்டோரி. அது எப்படி நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்காகவும் ஒரு மாதிரி காமெடிக்கலாகவும் காமெடிக்கலாக சொல்கிறது அப்படிங்கிறது நம்ம ஸ்பீக்கர் சொல்லியிருக்காரு மூவியில். ஒன்லைன் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சி, எல்லாருமே ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஒன்லைனாக தான் இருக்கும். ஆனால் அட் த சேம் டைம் அது கொஞ்சம் டிப்ரெசிங்காகவும் இருக்கும். ஏன்னா அவனுக்கு இப்போ அந்த ஒன்லைன் சொன்னோம்னா ஒருத்தன் ஒரு கண்ட்ரியிலேருந்து வரான், அமெரிக்கா கூட என்ட்ரு ஆகிறதுக்கு. அவனோட கண்ட்ரி இப்போ அவனோட ஹோம் கண்ட்ரி வந்து இதாகிடுச்சு. லைக் ஒரு வார் வரனால அந்த கண்ட்ரி வந்து அமெரிக்கா அப்ரூவ் பண்ண மாட்டேங்குது. ஸோ அவன் ஏர்போர்ட் டெர்மினல் ஸ்டக் ஆகிருக்கான். இப்போ அவனுக்கு என்னன்னா அந்த லாங்குவேஜ் தெரியாது, யாருமே தெரியாது அந்த மாதிரி ஊரில். அதான் அவன் சார் சொன்ன மாதிரி அந்த ஒரு ஷார்ட்லேயே காமிச்சிருப்பாங்க. அதை அப்படியே கேமரா பின்னாடி போய்கிட்டே இருக்கும், நடுவில் நிற்பான், பீப்புள் அவனை கிராஸ் பண்ணி போய்கிட்டு இருப்பாங்க. ஆனால் அவனோட லாங்குவேஜ் தெரியாது, யாருமே கண்டுக்க மாட்டாங்க. அவங்க லைஃப்பில் அவங்க போய்கிட்டே தான் இருப்பாங்க. ஸோ அதான் எனக்கு அந்த ஸ்டோரி வந்து ஒரு மாதிரி ட்ராஜடிக்கலான ஸ்டோரி தான் எனக்கு அப்படி தோணுச்சு. ஏன்னா எனக்கு ரியல் லைஃப் வந்து நான் கேள்விப்பட்டதுக்கப்புறம் எனக்கு அது ஒரு மாதிரி தோணிக்கிட்டே இருந்துச்சு.
எனக்கு மூவி பார்க்கும்போதுமே தோணிட்டு தான் இருந்துச்சு. நான் ரியலாக அவர் இப்படி தான் பண்ணி உட்காந்துருப்பாரு. ஏன்னா ஸ்டோரி ஒரு மூவிக்கெலாம் ஃபிக்ஷன் ஆட் பண்ணியிருப்பாங்க கண்டிப்பாக. இந்த கேரக்டர்ஸ்லாம் ஃபிக்ஷன் ஆட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் எனக்கு ரியல் லைஃப் ஒரு மாதிரி ஒரு மைண்டில் பிளிங்க் ஆகிட்டே இருந்துச்சு. ரியல் லைஃப் எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு. இல்லை அது ஒரு ஆஸ்பெக்ட் பார்க்கறதுக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம் இப்போ நீ சொன்னேன், அந்த ஒரு பாயிண்ட்லேருந்து நான் சொல்கிறேன். என்ன அப்படின்னா, ஒரு இந்த படத்தை வந்துட்டு ஒரு ட்ராஜிக்காகவும் சொல்லியிருக்கலாம். ஒரு ரொம்ப சோகமாக டிப்ரெஷன் போட்டியும் சொல்லியிருக்கலாம். ஆக்சுவலி அதோட பேக் ஸ்டோரி என்ன அப்படின்னா, கேட்ச் மீ இஃப் யூ கேன் அப்புறம் ஸ்பீல்பர்க் வந்துட்டு ஒரு காமெடி ஃபிலிம் பண்ணணும்னு சொல்லும்போது அவரை ஆக்சுவலி இன்டென்ட் பண்ண விஷயம் என்னன்னா, அதில் ஒரு வழி இருக்குது. ஆனால் அந்த வழி வந்துட்டு நம்ம ஆடியன்ஸ்க்கு இன்டெரக்டாக காமிக்கலாம். உனக்கு என்ன ஃபீல் ஆச்சு? கேரக்டரைசேஷன் ரொம்ப சூப்பராக இந்த அந்த இன்ஸ்பெக்டர் அந்த ஜென்ரலாக இருக்காரு அவர் பார்த்தீங்கன்னா அவர் தன்னை ஒரு அதிகாரத்தில் இருக்கிற ஒரு ஆள் வச்சுருக்குவார். ஆனால் ஹி ஃபாலோஸ் ரூல்ஸ், அவர் ரூல்ஸை ஃபாலோ பண்ணார். என் எல்லா ஊரும் இருக்குது, ஆனாலும் நான் ஒரு ஸ்டிக்மாக்குள்ள இருப்பேன். ஒரு ரூல் இருந்தால் தான் நான் பண்ணுவேன். ஏன்னா பக்கத்தில் இருக்கிற ஆஃபீஸரை கேட்பாரு, நீங்கள் அவனை பிடிச்சி ஜெயிலில் போட்டோம்னா நீங்கள் போட்ட வேண்டியதானே அப்படின்னா, இல்லை அவன் ஃபஸ்ட் அதுக்கு ஒரு இனிஷியேட்டிவ் எடுக்கணும், அதுக்கப்புறம் தான் நான் பண்ணுவேன், அப்போ தான் அது ரூலுக்குள்ளே வரும் அப்படிங்கிற மாதிரியே போகும். ஏன்னா அதனால தான் அவனுக்கு பெரிய கான்ஃப்ளிக்ட்லாம் அவன்கிட்ட இருக்குது. நீங்கள் சொன்ன மாதிரி அவனுக்கு அவ்வளோ பெரிய கான்ஃப்ளிக்ட்லாம் இல்லை அவன் கூட இருந்தது. அதே மாதிரி டாமன்ஸ் கேரக்டரும், டாமன்ஸ் வந்து ஒரு ஜென்மோட்டே இருப்பார். இந்த இது ஃபுல்லாக அவர்கிட்ட ஒரு இன்னசென்ஸ் இருக்கும், சென்டிமெண்ட் வச்சிருப்பாரு. ஆனால் அந்த சென்டிமெண்ட் ஓவரால் அவர்கிட்ட அட்டாச்சாக இருக்க மாட்டார். என்ன பண்ணுவாருன்னா, அந்த ஒரு இன்னொரு ரஷ்யன் வருவார், அவர்கிட்ட அந்த பில்ஸை கொடுக்கும்போது அந்த சீனை என்ட்ரு ஆகும்போதே இந்த ஜெனரல் சொல்லியிருப்பாருன்னா, நீ அவனை மட்டும் கரெக்டாக பேசி கொடுத்துரு, நான் அவனை வெளியே விட்டுறேன், அவன் வெளியே போறதுக்கே சைன் போட்டு தரேன் அப்படின்னே சொல்லுவார். அவர் நினச்சிருந்தா ஈஸியாக அந்த பில்ஸ் வாங்கிட்டு சும்மா அந்த டைம்லேயே அவர் அப்படியே போயிருந்தாருன்னா அவருக்கு அந்த சிக்னேச்சர் கிடச்சிருக்கும், அவர் ஈஸியாக நியூயார்க்கில் போய் பார்த்துட்டு வந்திருப்பாரு. ஆனால் என்ன பண்ணுவாருன்னா, இல்லை அந்த மொமெண்ட்ல அவனுக்கான தேவை இருக்கு, அப்பாவுக்கு சொல்ல ப்ராமிஸ்லாம் இருக்கட்டும் தான், அது தேவை தான். ஆனால் இவன் உயிரோட இருக்கான், இவனோட அப்பா சாக போகிற நிலைமையில இருக்காரு, அவருக்கு தான் அந்த பில் ரொம்ப முக்கியமாக இருக்குது, அப்போ அவனுக்கு தான் போகணும். அதே மாதிரி அந்த ஃபைனல் சீன்லையுமே அவர் நினச்சிருந்தா அந்த சிக்னேச்சர் போட்டு கொடுத்தானா இவன் நியூயார்க் போயிருப்பான். ஏன்னா அவன் ஃப்ரெண்ட்ஸில் அந்த குப்தாவாக இருக்கட்டும், மற்ற 2 பேரும் அவங்களோட ப்ராப்ளம்ஸை மாட்டியிருப்பாங்க. அப்பயும் அதே மாதிரி தான், ஓகே சென்டிமெண்ட்லாம் இருக்கணும், ப்ராமிஸ் பண்ணது தான், ஆமாம் அதுதான் என்னோட மோட்டிவ். ஆனால் இவங்களோட லைவ்லி பீப்புள், இவங்களோட தேவை தான் ரொம்ப முக்கியமானதாக இருக்குது அப்படிங்கிற அந்த டேக் எடுக்கிறது, அந்த கேரக்டரைசேஷன் சூப்பராக இருந்துச்சு. அதனால தான் நம்ம டாமிக் இன்னும் ஈஸியாக ரிலேட் பண்ணிக்கிறோம். அதனால தான் அந்த ஏர்போர்ட்ல இருக்க எல்லாருமே நீங்க சொல்ற மாதிரி கடைசியில் ஏன் எல்லாரும் அவங்க கூட வராங்கன்னா, அவன் அந்த ரஷ்யனை காப்பாத்துனது அந்த நியூஸ் அவங்க எல்லாருக்கும் ஸ்ப்ரெட் ஆகும். அடுத்த நாளே அவனுக்கு நானும் கூட தான் நிற்கிறேன், நானும் அவனோட ஆளே தான் அப்படின்னு காட்டுறதுக்கானே அவனோட அந்த ஃபிங்கர் பிரிண்ட், அந்த பாம் வந்து ஜெராக்ஸ் எடுத்துருப்பாங்க, அதை வச்சிருந்துருப்பாங்க எல்லாருமே. அது எல்லாருமே அதனால தான் அந்த மொத்த ஏர்போர்ட்டுமே அவங்க கூட போய் நிற்கும். அந்த கடைசியாக போலீஸ்காரன் உட்பட இவனோட கேரக்டர்னால இவன் காட்டுற லவ் வந்து ரொம்ப மொமெண்ட்ரியா இருக்குது. அவன் அந்த மொமெண்ட்ல காட்டுறான், எல்லாருக்கும் ஒரு அபண்டன்ட் லவ்வா வச்சிருக்கான். அதனால அவன் கூட இருக்கணும் அப்படின்னு சொல்லி இவங்க எல்லாரும் சேர்ந்து இருக்காங்க. லாங்குவேஜ் ப்ராப்ளம் இல்லை, பட் ஆனால் படம் ஏதோ ஒன்று சொல்ல வருது அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக பார்க்கணும். அப்போ எனக்கு என்ன சொல்றதுன்னா, படத்தை பார்த்தோம், படம் நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லிச்சு. ஸோ அதுக்கப்புறம் இன்னைக்கு இந்த படம் வேணாம் வெளியிருந்தேன், பார்த்துட்டு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. வந்து நான் படத்தை பார்க்குறேன். இன்னைக்கு நான் எதுக்காக இந்த படத்தை பார்க்க வந்தேன்னா, ஸோ டேலண்ட்ஸ் இருக்கு, அவரோட ஆக்டிங்கை பார்க்கலாம், நம்மளுக்கு தேவைப்படும் ஆக்டிங் டேலண்ட்ஸ். ஸோ நான் வந்து பார்க்குறேன், இதில் இருக்கிற அவர் கேரக்டர் மட்டும் என்னால் அந்த ஆக்டிங் மட்டும் எடுத்துக்கணும். எல்லாரும் அந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்காங்க. அந்த ஃபீமேல் கேரக்டர் வந்து அந்த குப்தா கேரக்டர், எல்லா கேரக்டருமே அந்த ஒரு சீன்ல கேட்டகரி டின்னர். ஸோ அப்போ அங்கே வந்து ஒரு 5 மெம்பர்ஸ் வருவாங்க, அந்த குப்தா அந்த அங்கே வந்து நான் யாரை வாட்ச் பண்ணுறதுலேயே என்னால் முடியும். எல்லா ஒரு பர்ஃபார்மன்ஸும் அவ்வளோ அழகாக இருந்தது. அதேமாரி வந்து இந்த படத்தில் வந்து இது நல்லா இருந்து, அது நல்லா இருந்து, சினிமோட்டோகிராஃபி நல்லா இருக்கு, மியூசிக் நல்லா இருக்கு, ஆக்டிங் நல்லா இருக்கு, ஸ்க்ரீன் பிளே நல்லா இருக்கு. இது நல்லா இருக்கு, அதை வந்து தனியாக சொல்ல முடியும். அதனால தான் படத்தை வந்து என்னால் வந்து எப்படி பார்க்க முடியுதுன்னா, படமா ஃபுல்லாக படம் எனக்கு புரியலனாலும் அந்த படத்தை போய் பார்த்துட்டு அது ஏன்னா இது தனியாக தெரியல. இப்போ டேலண்ட்ஸ் ஆக்டிங் மட்டும் எனக்கு தனியாக தெரிஞ்சிருந்தா நான் அவர் மட்டும் ஃபாலோ பண்ணியிருப்பேன். என்னால் அதை ஃபாலோ பண்ணணும், மற்ற கேரக்டர் என்னோட ஃபாலோ பண்ணணும், அப்படிதான் திங்கிங் போயிட்டு இருக்கு. ஸோ இது எப்படி பார்த்தாலும் அப்போ எப்படி பார்த்தோம் அதே மாதிரி இப்போ அப்படியே உட்காந்து பார்த்தா படம் சூப்பராக இருக்கு, படம் நல்லா இருக்கு. இப்போ எனக்கு படம் முடிஞ்ச ஃபீல் என்ன இருக்குன்னா, படம் சூப்பராக இருக்கு படம்
ஏன்னா ஃபாலோ பண்ண முடியல, எதுவுமே ஃபாலோ. மியூசிக் தனியாக ஃபாலோ பண்ணணும், ஆக்டிங் தனியாக ஃபாலோ பண்ணணும். இது வந்து அவங்க ஆக்டர்ஸ் நல்லா நடிக்கிறாங்கன்னா அப்புறம் சார் ஸ்கிரிப்ட் எழுதும் போதே அது வரணும். அந்த ஸ்க்ரீன் பிளேயே அது வந்துட்டு அந்த எலிமெண்ட்ஸ் தான் கரெக்டாக இருக்கணும். அந்த சீக்வன்ஸ் கொண்டு போன விதம், அந்த கான்ஃப்ளிக்டை டிஸ்கஸ் பண்ண விதம், ஆக்டர்ஸோட கேரக்டர்ஸ்க்கு கொடுக்குற ஸ்பேஸ் எல்லாமே ரைட்டிங்கில் வந்தால் தான் அதை பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஆக்டர்ஸ் அது வரும்போது அது ஒரு சேலஞ்சாக இருக்கும். நிறைய பேர் ஆக்டிங் இன்ட்ரெஸ்டாக இருப்பீங்க. ஓகே, ஸோ நைஸ். இன்னும் நிறைய மூவிஸ் இருக்கு. எவ்ரி வீக் நம்ம ஒரு ஃபேண்டாஸ்டிக்கான ஒரு மூவி பார்த்து we are having a discussion about it. நிறைய கற்றுக்குறோம், நிறைய பேர் பாசிட்டிவாக சொல்லிட்டு இருக்கீங்க. நிறைய பேருக்கு அது ஹாப்பியாக இருக்குது, நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ரொம்ப தேங்க்ஸ். ஸோ லுக்கிங் ஃபார்வர்ட் நெக்ஸ்ட் வீக் இதே மாதிரி இன்னொரு சூப்பரான மூவியோட